செய்திகள். தனக்காக தியாக இருதயமும் பிறர்க்காக அன்புள்ள இருதயமும் தேவனுக்காக அனலுள்ள இருதயமும் கொண்டவர்களே நல்ல தலைவர்களாக ஊழியம் செய்ய முடியும். தனக்காக தியாக இருதயமும் பிறர்க்காக அன்புள்ள இருதயமும் தேவனுக்காக அனலுள்ள இருதயமும் கொண்டவர்களே நல்ல தலைவர்களாக ஊழியம் செய்ய முடியும். சத்தியவசன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே தலைமைத்துவம் என்பது எவ்வாறாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து சற்று தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இணைந்து நாம் கற்றுக்கொள்வோமாக. நம்முடைய குடும்பத்திலும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் யாருக்கும் கீழாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள். பாடசாலையிலே வகுப்பிலே முதன்மையான இடத்தை கொடுத்து விட்டால், சிலருக்கு பொறுப்பாக அவர்களை வைத்து விட்டால் வீட்டிலே ஓடி வந்து சொல்லுவார்கள், நான் இந்த காரியங்களுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கின்றேன் என்று தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் தெரிவிப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தானே. நாம் பொறுப்புகளை பெற்றுக்கொள்வதிலே அல்லது தலைவனாக தலைவியாக இருப்பதிலே விருப்பத்தோடு நாம் காணப்படுகின்றோம். ஆனால் அவ்விதமான நிலையிலே நாம் வாழ அழைக்கப்படுகின்ற பொழுது எவ்விதமாக தேவனுக்கு பிரியமான விதத்திலே நாம் அதனை நிறைவேற்ற முடியும் என்பதை அவருடைய வார்த்தை நமக்கு மிக அழகாக போதிக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தனக்கென்று சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார். பல்வேறு குடும்பங்களிலிருந்து பின்னணியிலிருந்து பல தொழில் செய்த மக்களை தன்னோடு கூட அவர் இணைத்து கொண்டார். அப்படிப்பட்ட மக்களுக்கு பலவிதமான பொறுப்புகளை பலவிதமான பணிகளை நிறைவேற்றும்படியாக அவர் அதிகாரம் கொடுத்திருந்தார். அதிலே முதன்மையாக இருக்கின்ற ஒரு நபரை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் வாசிக்க முடியும். அவருடைய பெயர் சீமோன் பேதுரு என்பதுதான் அவருடைய பெயர். அவரை தன்னுடைய பணிக்கு முதன்மையான நபராக அவர் தெரிந்து கொண்டார். அநேக பொறுப்புகளை அநேக உத்தரவாதங்களை அவருடைய கையிலே ஆண்டவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட மனிதன் தான் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நினைத்த பொழுது தன்னை எவ்விதமாக அறிமுகப்படுத்துகிறார் என்பது எங்களை வியக்கத்தக்க வைக்கின்ற ஒரு காரியமாக அமைகின்றது. வேத வசனங்களுக்கூடாக நாம் அதை வாசிப்போம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே தன்னை குறித்து எவ்விதமாக அவர் அறிமுகப்படுத்துகிறார் என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீடத்துவ அந்த குழுவிலே முதன்மையாக அழைக்கப்பட்ட அந்த நபர் அநேக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டவர். இயேசு கிறிஸ்துவினாலே மிகுந்த நெருக்கமான உறவுக்குள்ளே வாழ்ந்த அந்த அருமையான நபருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் தன்னை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர் எவ்விதமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு சாட்சி உள்ள மனிதன் என்று அவர் தன்னை கூறுகின்றார். உலக வழக்கிலே ஒருவரை அறிமுகப்படுத்துவதிலே அது மிகவும் முக்கிய வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஒருவரை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருடைய கல்வி குறித்து, அவருடைய தொழிலை குறித்து, அவருடைய திறமைகளை குறித்து, அவர் வாழ்கின்ற அந்த உயர்ந்த நிலை குறித்து கூறுவதிலே மிகுந்த விருப்பத்தோடு இருப்பார்கள். ஆனால் இங்கே இயேசுவினுடைய அடியான் சீடனுடைய வாழ்க்கை பார்க்கிற பொழுது அவர் தன்னை கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு சாட்சியாக தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, உங்களில் இருக்கிற ஒருவனாக
நான் இதனை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தாழ்த்தி அவர்களோடு சமனாக வைத்து தனக்கு கிடைத்திருக்கின்ற பொறுப்புகளை, குறிப்பாக தலைமைத்துவத்தை அவர் சிறப்பாக கையாளுகிறதை நாம் அவதானிக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஏதோ ஒரு விதத்தில் தலைவர்களாக, தலைவியாக செயல்படுகின்ற நிலையிலே காணப்படலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பொறுப்புகளை எவ்விதமாக நிறைவேற்றுகிறீர்கள், எவ்விதமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். தாழ்மையோடு கூட மற்றவர்களை ஒடுக்கி வாழ்கின்ற நிலையிலே அல்ல, உங்களுடைய அதிகாரங்களை புகுத்தி மற்றவர்களை அடிமைப்படுத்துகின்ற நிலையிலே காணப்படாமல், மற்றவர்களும் உங்களிலே ஒருவர் என்ற நிலையிலே சமனாக மதித்து வாழ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமா? பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, உத்தரவாதங்களை சரியான விதத்திலே தாழ்மையோடு நிறைவேற்ற உம்முடைய பலனை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.